வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனது உமை இஸ்லாமிய சொந்தங்களே, நேற்றைய தினம் தராவேஹ் தொழுகை பற்றியும் குர்ஆனுடைய விஷயங்களை பற்றியும் சில வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னைக்கு நோன்பை பற்றி, நோன்பு இருக்க முடியாதவர்களை பற்றி நாம் பேச வேண்டும். அதில் முக்கியமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரா பக்ரா 187வது ஆயத்தில், وَمَنْ كَانَ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ يُرِيدُ اللَّهُ بِكُمُ الْيُسْرَ وَلَا يُرِيدُ بِكُمُ الْعُسْرَ وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. உங்களில் நோயாளிகளும் மற்றும் பிரயாணத்தில் உள்ளவர்களும் அந்த மாதத்தில் நோன்பு பிடிக்க தேவையில்லை. மாறாக அடுத்த மாதங்களில் அதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இலகுவே விரும்புகின்றான், கஷ்டத்தை விரும்பவில்லை. மற்றும் அல்லாஹ்வுடைய அந்த பெருமையை பாராட்டுங்கள் மற்றும் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ரால குறிப்பிடுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அதில் முதல் நபர் நோயாளியை, அவரை பற்றி பார்க்கும்போது, அவருடைய நோய் என்பது மிகவும் தீவிரமாக இருக்கும் போது அவர் நிச்சயமாக நோன்பு என்பது இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர் நோயாக இருந்து நோன்பை பிடித்தார் என்று சொன்னால் அவரை அழித்துக் கொள்ளும் ஒரு விஷயம் ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனால் தான் சொல்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இலகுவையை விரும்புகிறான், கஷ்டத்தை விரும்பவில்லை. இதனுள்ளே இரண்டாவது நபர் பிரயாணத்தில் உள்ளவர். இவருடைய பிரயாணத்தின் தீவிரத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதில் முதல் வர்க்கத்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கு நோன்பு பிடிப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கும் போது நபித்தோழர்களை, நீங்கள் நோன்பை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல சில நபர்கள் நோன்பை முறிக்க தவறினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு கோபம் பட்டதாக நம்மளுக்கு செய்திகள் என்பது கிடைக்குது. இரண்டாவது ஒரு பிரயாணி, இவர் என்னவென்றால் அவருக்கு நோன்பை பிடிப்பது கஷ்டமாக இருக்குமே தவிர முதல் உள்ள நபருக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் என்பது இருக்காது. ஆனால் அவரும் நோன்பை விடுவதுதான் மிகவும் சிறந்தது. ஏனென்று சொன்னால், லைசல் பிர்ரா அஸ்ஸௌம ஃபி ஸஃபர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த நோன்பை பிடிப்பது என்பது நோன்பில் எந்த விதமான பலனையும் தராது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மிகவும் எளிமையான ஒரு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திட்டு இருக்கின்றான். மற்ற நாட்களில் அந்த நோன்பை நிவர்த்தி செய்து கொள்ளட்டும். மூன்றாவது ஒரு நபர், இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு நோன்பு இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ அந்த அளவுக்கு அவருடைய பிரயாணம் என்பது மிகவும் நோன்பு, அதாவது கஷ்டமில்லாத ஒரு நோன்பாக இருக்கும். அவர் என்பது என்ன பண்ணுவார், அவருடைய இஷ்டத்தை பொறுத்து அவர் நிர்ணயம் செய்து கொள்வார். அதாவது அவர் நோன்பு பிடிக்கணும்னு நினைச்சால் அவர் நோன்பு பிடிப்பார், அல்லது நோன்பு பிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் நோன்பு பிடிக்க மாட்டார். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், புகாரியுடைய ரிவாயத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்தோம் ரமலானில். எங்களில் சில நபர்கள் என்ன பண்ணாங்க, நோன்பை இருந்தார்கள், மற்ற நபர்கள் நோன்பு இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எந்த ஒரு தவறும் சொல்லவில்லை. அந்த நோன்பு என்பது எந்த ஒரு நோன்பாளிக்கும், அந்த பிரயாணம் என்பது எந்த ஒரு நோன்பாளிக்கும் அந்த அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லப்படுது. அப்போ இந்த மூன்று விதமான நபர்கள், நம்ம முதல் நபர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் நோன்பு பிடிக்க கூடாது, மிகவும் கஷ்டமாக பிரயாணம் இருக்கும் பட்சத்தில். இரண்டாவது நபரும் நோன்பு பிடிக்க தேவையில்லை. மூன்றாவது நபர் அவருடைய இஷ்டத்தினால், அவருடைய விருப்பத்தினால் என்ன பண்ணுவார், நோன்பை பிடித்துக் கொள்வார். மூன்றாவது ஒரு நபர் நோன்பு பிடிக்க முடியாத ஆளே, மிகவும் வயது போனவர், அதாவது கிழவனார் அப்படின்னு சொல்லுவோம்ல, இவரும் என்ன பண்ணலாம், நோன்பை பிடிக்க தேவையில்லை. அவர் மீதும் நோன்பு என்பது விதியாக்கப்படவில்லை. மாறாக அவர் என்ன பண்ண வேண்டும், அவர் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டால் போதும், ஃபிதியா கொடுத்தால் போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வ அலல் லதீன யுதீகுனஹு ஃபிதியத்துன் தஅமு மிஸ்கீன்.
யார் மீது இந்த நோன்பு என்பது பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குதோ, அதாவது பிபி பேஷண்ட்டோ சுகர் பேஷண்ட்டோ அல்லது வேற ஒரு நோய், அவர் டயத்துக்கு மருந்து சாப்பிட்டாங்கனோ அல்லது அவர்னால இந்த நோன்பு என்பது பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணலாம், இந்த நோன்பை அவர் விட்டு விடலாம். இதுவும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை என்பதை நினைச்சுக்கலாம். நான்காவது ஒரு நபர் நோன்பை பிடிக்க முடியாதாலே கர்ப்பிணி பெண்களும் மற்றும் பால் கொடுக்கும் தாய்மார்களும் இவர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் என்ன பண்ணலாம், நோன்பை விட்டுவிடலாம். ஆனால் அவரால் நோன்பு பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன பட்சத்தில் அவர் நோன்பு பிடிக்கலாம், அவருடைய உடல் வாகுவை பொறுத்தது. இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணலாம், அவர்கள் மற்ற மாதங்களில் இதை பிடித்துக் கொள்ளலாம். இன்னல்லாஹ வதஅ அன் முஸாஃபிரின் ஷத்ருஸ் ஸலா வ அன் முஸாஃபிரின் வ ஹாமில் வ முர்திஅஸ் ஸௌம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், முசாஃபிருக்கு அதாவது பிரயாணத்தில் உள்ளவர்களுக்கும் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கும் மற்றும் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சலுகையை கொடுத்திருக்கின்றான். நோன்பை மற்ற மாதங்களில் பிடித்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மின்சஸான பெண்களும் மற்றும் நிஃபாஸுடைய பெண்களும், மின்சஸ் அப்படின்னு சொன்னால் மாதவிடாய் பெண்களும் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி இரத்த முறைமை அவங்களும் என்ன பண்ணலாம், இந்த நோன்பை முறித்து கொள்ள வேண்டும், அவர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்குது. எனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள், அலைஸ இதா ஹாஜத் லம் துஸல்லி வ லம் தஸும் ஃபதாலிக நுக்ஸானு தீனஹா. உங்களுக்கு இந்த மாதவிடாய் வந்தாலோ அல்லது இது வந்தாலும் நீங்கள் நோன்பை பிடிக்க முடியாது, அது உங்களுடைய தீனுக்கு நஷ்டமாகிறதே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் நம்மளுக்கு சொல்லி காட்டுவதாக நாம் படிக்கின்றோம். எனவே எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் யாரு, அவர்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இறுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆ என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யும் மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வாராக. ஆமீன்.